ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்றத்தில் நடைபெற்ற உறுதிமொழி கூட்டம். அதிகாரிகளுக்கு சராமாரியாக கேள்வி எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினர்கள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதிய கல்வி திட்டங்கள் விரிவாக எடுத்துரைத்துள்ளார் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு. காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு திரும்பும் பாய்மர படகு கடல். சாகச பயணத்தை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் 4 நாட்களை கடந்தும் மாத உதவித்தொகை வழங்காததனால் அவதிக்குள்ளாகும் முதியோர்கள் விரைவில் வழங்கப்படும் என்று அரசு சார்பில் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டமன்றத்தில் நடைபெற்ற உறுதிமொழி கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளை சராமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் முதல் உறுதிமொழி கூட்டமானது சட்டசபையில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மேலும் இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், விபி ராமலிங்கம், அசோக் பாபு, சிவசங்கர், சட்டமன்ற செயலர் தயாளன் மற்றும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மேலும் இக்கூட்டத்தில் சட்டமன்றத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அரசு பொது நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்களின் நஷ்டத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் பான்லேவில் ஒரு பால் பாக்கெட் தயாரிப்பதற்கு 3 ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும், பான்லே நிறுவனத்தின் நஷ்டத்தை ஈடுகட்ட தற்பொழுது ஐஸ்கிரீம் பிளான்ட் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பான்லேவில் இரவு ஷிப்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் ஊழியர்களுக்கு பணிக்கொடை உள்ளிட்ட சலுகைகள் 20 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது என்றும், பிப்டிக் நிறுவனத்திற்கு வட்டியோடு சேர்த்து 85 கோடி ரூபாய் கூட்டுறவு சர்க்கரை ஆலை வழங்க வேண்டியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் பல்வேறு கேள்விகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகளிடம் எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறியதால் இக்கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் கல்வி திட்டங்கள் குறித்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு விரிவாக எடுத்துரைத்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் 1985ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட பல்துறை உயர்கல்வி மையம் என்றும், இது 15 புலங்கள், 41 துறைகள், 9 மையங்கள், 2 தொலைதூர வளாகங்கள் மற்றும் 2 உறுப்பு கல்லூரிகள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 119 இணைந்த கல்லூரிகளை உள்ளடக்கியதாகவும், இப்பல்கலைக்கழகத்தில் பல சிறந்த முன்னாள் மாணவர்களின் பிறப்பிடமாகவும், உலகளவில் முதல் 2% விஞ்ஞானிகள், தரவரிசைப்படுத்தப்பட்ட பல புகழ்பெற்ற ஆசிரியர்களின் இருப்பிடமாகவும் விளங்குகிறது என்றும், மேலும் தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் புதிய கல்வி திட்டங்கள் பற்றியும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு விரிவாக தெரிவித்துள்ளார். மேலும் தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் கல்வி திட்டங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு விரிவாக எடுத்துரைத்து வருகிறார். புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் சென்று மீண்டும் காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு திரும்பும் சாகர் சங்கரம் எனும் பாய்மர படகு கடல் சாகச பயண தொடக்க விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுடில்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பையொட்டி தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு நடத்தப்படும் போட்டிகளில் ஒன்றாக புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் சாகர் சங்கரம் எனும் பாய்மர படகு கடல் சாகச பயண தொடக்க விழாவானது தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடலூர் தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவு மற்றும் புதுச்சேரி தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவு இணைந்து நடத்தும் இந்த பாய்மர படகு கடல் சாகச பயணத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து தேசிய மாணவர் படையில் கப்பற்படை பிரிவை சேர்ந்த 25 மாணவியர் உட்பட 60 மாணவ மாணவியர் இந்த கடல் சாகச பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த குழுவினருடன் இந்த பயணத்தில் 3 கடற்படை அதிகாரிகளும் 2 தேசிய மாணவர் படை இணை அலுவலர்களும் பங்கேற்றுள்ளனர். மேலும் இப்பயணத்தில் 3 பாய்மர படகுகளில் மாணவர்கள் பயணிக்கின்றனர். மேலும் இந்த குழுவினர் தாங்கள் செல்லும் இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரத்த தான முகாம் மற்றும் மரம் நடுதல், தூய்மை பணி திட்டம் என பல சமூக சேவை சார்ந்த நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர்.
மேலும் இந்த கடல் சாகச பயணக்குழுவினர் 302 கிலோமீட்டர் தூரத்தை 10 நாட்களுக்குள் கடக்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 4 நாட்களை கடந்த மாத உதவித்தொகை கிடைக்காததனால் முதியோர்கள் மற்றும் விதவைகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை, முதிர்கன்னிகளுக்கு மாத உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. அதில் முதியோருக்கு வயதிற்கு ஏற்ப உதவித்தொகையானது நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதி மாதம் 7ஆம் தேதி முதியோர் விதவைகளின் வங்கிக் கணக்கில் உதவித்தொகையானது செலுத்தப்படும் என்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இதை நம்பி பல முதியோர்கள் வாழ்க்கை நடத்தி வரும் நிலையில் இந்த உதவித்தொகையானது கிடைப்பதனால் பல குடும்பங்கள் முதியோர்களை பராமரித்து வருகின்றன. மேலும் வழக்கம் போல் இந்த மாதம் 7ஆம் தேதி உதவித்தொகை வழங்காததனால் வங்கிக்கு சென்று முதியோர்கள் தினம் தினம் பார்த்து வரும் நிலை ஏற்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து 4 நாட்கள் கடந்தும் உதவித்தொகை வரவில்லை என்பதனால் முதியோர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து நிர்வாக ரீதியான காரணங்களால் முதியோர் உதவித்தொகை குறிப்பிட்ட காலத்தில் வழங்கப்படவில்லை என்று அரசு சார்பில் கூறப்பட்டுள்ள நிலையில் ஜூன் 11ஆம் தேதி உதவித்தொகை வழங்க ஒப்புதல் கிடைத்துள்ள நிலையில் ஜூன் 12ஆம் தேதி முதியோர் வங்கிக் கணக்கில் உதவித்தொகையானது செலுத்தப்படும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆதி திராவிட மக்களுக்கு கல்வீடு கட்டுவதற்காக வழங்கப்படும் உதவித்தொகையானது 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட மக்கள் பயன்பெற வேண்டும் என 16% சிறப்பு கூறு நிதியை ஒதுக்கி செலவு செய்து வருவதாகவும் தற்பொழுது ஆதி திராவிடர் மக்களுக்கு பிரதமர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசு பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு திட்டமும் ஆகியவை இணைந்து தற்பொழுது 6 லட்சம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது இனிவரும் காலங்களில் 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் அரசு காலி பணியிடங்களை நிரப்பி வருவதாகவும் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் மக்கள் எதற்காக வாக்களித்தார்களோ அந்த பணிகளை தற்பொழுது தீவிரமாக நடந்து வருகிறது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தற்பொழுது தரமான இலவச அரிசி வழங்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் கோதுமையும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி ரயில்வே கோட்டத்தில் உள்ள பல்வேறு பிரிவுகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதனால் புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் மேமு ரயிலானது ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜூன் 17ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருச்சி ரயில்வே கோட்டத்தில் உள்ள பல்வேறு பிரிவுகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதனால் விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரிக்கு வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை காலை 5:25 மணிக்கு புறப்படும் விழுப்புரம் புதுவை மேமு ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது என்றும் இதேபோல் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை காலை 8:05 மணிக்கு புறப்படும் மெமு ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது என்றும் வருகின்ற ஜூன் 15, ஜூன் 17ஆம் தேதியானது காலை 6:35 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் மேமு ரயிலானது வரும் வழியில் 60 நிமிடங்கள் நிறுத்தப்படும் என திருச்சி கோட்ட ரயில்வே மக்கள் தொடர்பு அலுவலர் வினோத் தெரிவித்துள்ளார். வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்று வள்ளலார் பக்தர்கள் மத்திய அமைச்சர் எல் முருகனை சந்தித்து மனு அளித்துள்ளனர். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய அமைச்சர் எல் முருகனை சந்தித்து தட்டாஞ்சாவடியில் உள்ள புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் வள்ளலார் பக்தர்கள் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் வடலூர் சத்தியஞான சபையை சுற்றியுள்ள பெருவெளியில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வடலூர் நகரத்தை மையமாக கொண்டு 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மாமிசம் மதுபோதை இல்லாத புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அதில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இச்சந்திப்பின் போது அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சாலை விபத்துகளை தடுப்பதற்காக பைபாஸ் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஏற்படுகின்ற சாலை விபத்துகளை தடுப்பதற்கு போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதியின் உத்தரவின் பேரில் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மேற்பார்வையில் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம் தலைமையிலும் உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர் மற்றும் முத்துக்குமார் முன்னிலையில் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்களில் வேகமாக சென்ற வாகன ஓட்டிகளை வேக கட்டுப்பாட்டு கருவியின் மூலமாக அடையாளம் காணப்பட்டு எச்சரிக்கை செய்து அனுப்பியுள்ளனர். அதனை அடுத்து மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்களா என்பதை சோதனை செய்யும் கருவியின் மூலமாக வாகன ஓட்டிகளை சோதனை செய்து அபராதம் விதித்து வருகின்றனர். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறம் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணிக்கு ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வானது வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணிகளை நிரப்புவதற்காக கடந்த ஜூன் 6ஆம் தேதி நடப்பதாக இருந்து ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வானது வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற உள்ளது.
அதனைத் தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் முன்னர் வழங்கப்பட்ட நுழைவுச் சீட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் புதிய நுழைவுச்சீட்டு வழங்கப்பட மாட்டார்கள். நுழைவுச்சீட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்புகளில் வேறு ஏதும் மாற்றங்கள் இல்லை என்று அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதனால் ஜூன் 12ஆம் தேதி காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மின் தடை செய்யப்படும் என்று மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் தானியங்கி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதனால் ஜூன் 12ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை வில்லியனூர் சேதராப்பட்டு அம்மா நகர், கோபாலன் கடை, அன்பு நகர், முத்துப்பிள்ளைப்பாளையம், புதுநகர், ஓம் சக்தி நகர், ராதா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும் வில்லியனூர் மணவெளி, ஜானகிராமன் நகர், பாரதிதாசன் நகர், கேவி நகர் மற்றும் கண்ணதாசன் நகர் அதனை சார்ந்த பகுதிகளிலும் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி, வில்லியனூர் மணவெளி, தண்டுக்கரை, ஒதியம்பட், அம்பேத்கர் நகர், எஸ் நகர், தில்லை நகர், கணுவாப்பேட், புதுநகர், கோட்டைமேடு, பெரியபேட், ரங்கநாதன் நகர், வீரவாஞ்சிநாதன் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும் மின் தடை செய்யப்படும் என்றும் பொதுமக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைக்குமாறும் மின்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9020 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1160 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.